வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய ஐயுஎம்எல் ஸ்டாலினுக்கு மேலும் அதிர்ச்சி. திமுக கூட்டணியிலிருந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வெளியேறியிருக்கு. இன்றுள்ள அரசியல் சூழல்ல திமுகவோட பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சென்னை ராயபுரத்தில் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. தேசிய தலைவர் காதிர் மொய்தீன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் 480 பேர் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் மிக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அதில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது, உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் உள்ள இடங்களை கண்டறிந்து அதற்கான பணிகளை செய்வது, இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் திமுகவோட கூட்டணி இல்லை, மேற்கண்ட தேர்தல்களில் யாருடன் கூட்டணி என்பதை பிறகு அறிவிப்பது, தண்டனை காலம் முடிந்தும் சிறையில் வாடும் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த 22 ஆயுள் சிறைவாசிகளுக்கு விடுதலை என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இது குறித்து ஐயுஎம்எல் தலைவர் காதிர் மொய்தீன், 60 ஆண்டுகளாக திமுகவோட கூட்டணியில் இருந்தோம், தற்போது தாவேகா அமைச்சரவையில் இடம் பெற்றதால திமுக கூட்டணியில் தொடர முடியாத நிலை இருப்பதால் வெளியேறுகிறோம் என தெரிவிச்சிருந்தார். திமுகவோட 60 ஆண்டுகளாக நெருங்கிய நட்பு கட்சியாக ஐயுஎம்எல் கட்சி அக்கூட்டணியில் இருந்து வெளியேறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி, காதர் மொய்தீன் இடையே ஆழமான நட்பு இருந்தது. ஒவ்வொரு முறையும் தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது முதல் கட்சியா ஐயுஎம்எல் கட்சி தான் திமுக அழைப்பு விடுத்திருந்தது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலிலும் ஐயுஎம்எல் கட்சி கடந்த தேர்தலை காட்டிலும் ஒரு தொகுதி குறைத்து கொடுக்க திமுக முன்வந்தபோது அப்போது காதர் மொய்தீன் அதை நியாயப்படுத்தி தான் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினாரே ஒழிய திமுகவை அவர் விமர்சிக்கவே இல்லை. தமிழக வெற்றி கழகத்திற்கு நடந்து முடிந்த தேர்தலில் தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவை விஜய் எதிர்பார்த்தார். அப்போது ஐயுஎம்எல்லிடம் ஆதரவு கேட்டபோது திமுக கூட்டணியில் இருப்பதால் தங்களால் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது என்று சொன்னாங்க. இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தும் ஐயுஎம்எல்லும் கொடுத்தது. இதையடுத்து மண்ணடியில் உள்ள அவர்களது கட்சி அலுவலகத்தில் சென்ற விஜய் காதர் மொய்தீன் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். மேலும் அமைச்சரவையில் இடம்பெறப்பிற்கு அழைப்பு விடுத்தார். ஆனாலும் திமுக கூட்டணியில் இருந்ததால் வெறும் ஆதரவு மட்டும் தருவதா ஐயுஎம்எல் சொல்லியிருந்த நிலையில் திடீரென அக்கட்சியின் எம்எல்ஏ ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். மேலும் விசிகாவின் வன்னியரசரும் அமைச்சரானார். இதை திமுக எம்பி ஆர் ராசா கண்டித்து ஒரு ஆபாச ட்வீட் போட்டு கடும் எதிர்ப்புக்கு பிறகு அந்த ட்வீட்டை நீக்கினார். ஆர் ராசாவுக்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்தாங்க. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிடுச்சு, அமைச்சரவையில் இடம்பெற்றதன் மூலம் விசிகா திமுக கூட்டணியில் இல்லை, அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெறலை, அதனால் தற்போது திமுக கூட்டணியிலிருந்து விலக இவங்களும் முடிவு செஞ்சிட்டாங்க.